என்ன அப்டேட்டு கம்ப்ளீட் ஆகலை, என்னால் முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த வாரம் எக்ஸாமு போன வாரம் கேட்காத தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கலைச்சொற்களில் எஸ் சீரீஸ் வச்சுருக்கிறேன். அப்புறம் அயற்சொல் தமிழ் சொல்லில் பேஜ் நம்பர் 1லேருந்து 20. ஓகேவா, அயற்சொல் தமிழ் சொல் ஒரு 400 பேஜ் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். அது பேஜ் 1ஆம் நம்பர்லேருந்து 20வது நம்பர் வரைக்கும். ஓகேவா, இந்த வாரம் கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஓகே, அப்புறம் நான் 4th பேலன்ஸ் வச்சுருக்கிறேன், எனக்கு தேடி எடுத்து அதை அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் திருக்குறளில் போன வாரம் கேட்கல, அன்புடைமை கல்வியில் கொஸ்டின்ஸ் எடுக்கலை. ஸோ இந்த வாரமும் அன்புடைமை கல்வி தான். ஓகேவா, கல்வி. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் முகல்ஸ் எவ்வளோ எடுக்கிறோனோ அவ்வளோ. ஓகேவா, ஸ்டார்டிங்கிலேருந்து. அப்புறம் தமிழக தொல்லியல் துறை 30வது பேஜோடு நிற்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதனுடைய எண்டு 30 to கடைசி வரைக்கும். அதே மாதிரி ஆர்டிகிள்ஸ் வந்து பாலிட்டியில் ஆல்ரெடி 1 to 122 ஆர்டிகிள் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாமுக்கு கொடுத்துருந்தேன். யாரும் அந்த அளவு பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த வாரமும் திரும்பவும் ஆர்டிகிள் 1 to 122 இருக்கட்டும். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் இன்றைக்கி நான் என்னது எடுக்கிறோனோ அது வரைக்கும் மக்களவையில். ஓகேவா, ரைட்டு. மேத்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கு ஓரளவு ஒரு 80% எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த வாரம் எப்போ டைம் கிடைக்குதோ ஈவினிங்லேயே எடுத்துருவேன். ஓகேவா, அப்போ இந்த வாரமும் டைம் அண்ட் ஒர்க்கு. ஆனால் போன வாரம் எக்ஸாம் போடலை, இந்த வாரம் எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா, ரைட். ஸோ மக்களவைங்கிறது நீங்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் ஏரியா மெம்பர்ஸ் எம்பி அனுப்பியிருப்பீங்க, அப்படி தானே? அவங்க எங்கே போய் இருப்பாங்கன்னா மக்களவையிலங்கிற லோக்சபாவில் போய் உட்காந்து உங்கள் ஏரியா பிரச்சனைகளை வந்து அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதை உங்கள் ஏரியாவுக்காக டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா, மற்றபடி மொத்தமாக எம்பி ஃபண்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபண்டு வரும், அதை அந்த ஏரியாவுக்கு நலத்திட்ட பணிகளுக்கு அவர் வந்து செலவழிப்பார். ஸோ இந்த மக்களவைக்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட ஒரு இந்திய பாராளுமன்றத்தினுடைய ஒரு புகழ்மிக்க அவை தான் இந்த மக்களவை. மக்களவைக்கு இன்னொரு பேர் இருக்குது, கீழவை. மேலவைங்கிறது ராஜ்யசபா. அங்கே உதாரணத்துக்கு இப்போ யார் இருக்காருன்னா கமல் இருக்கிறார். ஓகேவா, ரைட். அது வந்து மக்களால் டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படாதவர். ஓகேவா, அது எம்எல்ஏஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு எம்பி தேர்ந்தெடுத்து அனுப்பி வைப்பாங்க. மக்களவை பெருசா மாநிலங்களவை மதிப்பு பெருசான்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான் செல்வாக்கு கூடுதல், அது தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ மக்களவைக்கு தான் அதிகமான பவர் இருக்குது அந்த மாநிலங்களவையை விட. ஓகேவா, ஃபஸ்ட்டு மக்களவை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஏப்ரல் 17 வந்து இந்த மக்களவை உருவாக்கப்பட்டது. ஓகேவா, அதே நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். ராஜ்யசபா எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 1952 ஆண்டு ஏப்ரல் 3 உருவாக்கப்பட்டதுன்னு படிச்சிருந்தோம். ஓகேவா, அது ஏப்ரல் 3, அப்புறம் ஒரு 14 days ஆட் பண்ணிங்கன்னா ஏப்ரல் 17. இது ரெண்டும் உருவாக்கப்பட்டது. ஆனால் ரெண்டினுடைய செயல்பாட்டு காலம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள், மே 13 முதல் கூட்டம். அது லோக்சபாவும் இருக்கட்டும் ராஜ்யசபாவும் இருக்கட்டும், ரெண்டினுடைய முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 13. இந்த டேட்டை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகேவா, முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1952 மே 13. ரைட். அப்புறம் இந்த அவை தொடங்கப்பட்ட முதல் 2 ஆண்டுகளுக்குனுடைய பேர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அப்புறம் தான் லோக்சபான்னு அழைச்சாங்க. 1954 அழைக்கப்பட்டது. ஓகேவா, ரைட்டு. ஃபஸ்ட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து 1954 வாக்கில் தான் லோக்சபா என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அங்கே இருப்பாங்க. அது வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா கீழவை என்று அழைக்கப்படுகிறது. எந்த அவை பெரியது பவர் அதிகம்னு பார்த்தீங்கன்னா மக்களவையினுடைய பவரே அதிகமான பவர் உடையதுன்னு பார்த்தோம். அப்புறம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1952 தான் ஏப்ரல் 17 இந்த மக்களவை உருவாக்கப்பட்டது.
ஓகேவா. இப்போ மக்களவை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17. மாநிலங்களவை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3. ஓகேவா. மாநிலங்களவை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3. ரெண்டினுடைய செயல்பாட்டு காலம் பார்த்தீங்கன்னா மே 13 தான். அது முதல் கூட்டம் ரெண்டினுடைய, அதாவது லோக்சபாவினுடைய முதல் கூட்டமாக இருக்கட்டும், ராஜ்யசபாவினுடைய முதல் கூட்டமாக இருக்கட்டும், ரெண்டும் ஒரே நாள் மே 13. ஓகேவா. ரைட். இது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஃபஸ்ட்டு இது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்று அழைக்கப்பட்டது. 1954 வாக்கில் தான் லோக்சபா என பெயர் வைத்தாங்க. ஓகேவா. ரைட். அதே மாதிரி இந்த மக்களவைக்கு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கலாம்னா 552 பேர் இருக்கலாம். 552 பேர், அதை தாண்டக்கூடாது. அதில் உறுப்பினர்களுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 530 வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கலாம், அதாவது மாநிலங்கள்லேருந்து போகலான்னு கொடுத்துருக்கு. 20 வந்து யூனியன் பிரதேசங்கள் சார்ந்த உறுப்பினர்கள் அதில் போகலான் இருக்கு. ஓகேவா. அப்படி 550 ஆச்சு. ஏன்னா 2 உறுப்பினர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியருடைய பிரதிநிதித்துவம். ஓகேவா. சமூகத்தினருக்கு மக்களவையில் ஒரு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என கருதினால் குடியரசுத் தலைவர் விரும்பினால் 2 நபர்களை என்ன பண்ணுவார், உறுப்பினர்களாக நியமிப்பார். இந்த வழக்கம் இப்பொழுது இல்லை. சரியா. இந்த மோடி கவர்மெண்ட் வந்த அப்புறத்துலேருந்து இந்த 2 ஆங்கிலோ இந்தியர் அதை நியமிக்கக்கூடிய வழக்கம் நின்று போயிடுச்சு. ஓகேவா. ரைட். ரைட். இது இவ்வளோ ஸ்டார்டிங்கில் மக்களவை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஓகேவா. ரைட். அப்போ இது முக்கியமான பாயிண்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 552. அதே மாதிரி மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர்களினுடைய கணக்கிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்னு போட்டிருக்கு. எல்லா மாநிலங்களிலும் ஈக்குவலான எம்பி இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்கள் தொகையை கணக்கிட்டு இவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. அதில் சில மாநிலங்களுக்கு கூடுதலான எம்பிக்கள் இருப்பாங்க, சில மாநிலங்களுக்கு குறைவான எம்பிக்கள் இருப்பாங்க. ரைட்டா. ரைட். தற்போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 545. ஓகேவா. தற்போது மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 545. 31வது சட்ட திருத்தத்தின்படி 31வது சட்ட திருத்தத்தின்படி இதை ஒன்று நீங்கள் செக் பண்ணணும். நான் என்ன செக் பண்ணிக்கலன்னா நோட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். எனக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வரும்பொழுது புக்கில் உள்ள மெட்டீரியலாக இந்த நம்பர்ஸ்லாம் எடுக்கும்போது கரண்டாக என்ன இருக்குன்னு ஒன்று நம்ம ஒருக்கா செக் பண்ணிக்கணும். ஓகேவா. ரைட். இப்போ எனக்கு 543 அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் மைண்டில் ஓடுது. நீங்கள் எதுக்கும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா 2 பேர் இப்போ வந்து கிடையாதுன்னு நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, ஒரு வேளை இதையும் சேர்த்து இதில் கொடுத்தாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இதை ஒன்றும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா. செக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க, தற்போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ. ஓகேவா. ரைட். அப்புறம் ஒரு ஆக்ட் இருக்குது, அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 31வது சட்ட திருத்தத்தின்படி 2026 ஆண்டு வரை இதே எண்ணிக்கைன்னு கூறப்பட்டிருக்கு. ஓகேவா. 2026 வரைக்கும் இதே எண்ணிக்கையில் தொடரணும்னு சொல்லி 31வது சட்ட திருத்தம் சொல்லுதான். எப்படி 545 எண்ணிக்கை இருக்கணும். ஓகேவா. ரைட். அப்புறம் தேர்தல் முறை மற்றும் பதவிக்காலம். யாருடைய தேர்தல்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படி தேர்ந்தெடுத்து அனுப்ப போகிறோம், அவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளோ ஆண்டுகள், அவங்களுடைய ராஜினாமா இல்லைன்னா பதவி நீக்கம், இந்த மாதிரி விட்ட விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ரைட். மக்களவை உறுப்பினர்கள் நமக்கு தெரியும் ஏற்கனவே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த மக்களவை உறுப்பினர்கள். அப்புறம் யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் அனைவருக்கும் இந்த தேர்தலில் ஓட்டளிக்கும் உரிமை இருக்கிறது. ஓகேவா. அதுவும் தெரியும் உங்களுக்கு. ரைட். அப்புறம் இதில் வந்து சிறப்பு தொகுதிகள்லாம் கொடுப்பாங்க. பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடுலாம் இந்த எம்பி தொகுதிகளுக்கு வழங்குவாங்க. ஓகேவா. அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா எம்பிகள் இத்தனை சீட்டுன்னு சொல்லி இவங்க தான் நிற்க முடியும். இந்த பழங்குடியினத்தவர் மற்றும் பட்டியலினத்தவர் தான் அங்கே அந்த இடத்துக்கு கேண்டிடேட்டாக நிற்க முடியும், உறுப்பினராக நிற்க முடியும். ஓகேவா. ரைட். மற்றவங்க நிற்கக்கூடியலாம் பொது தொகுதின்னு சொல்லுவாங்க. ரைட். மக்களவையினுடைய பதவிக்காலம் எல்லாருக்குமே தெரியும், 5 ஆண்டுகளுக்கு ஒருக்காக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, எலெக்ஷன்ஸ் வரும். ஓகேவா. ரைட். இவங்க வந்து அவங்களுடைய கவுண்டிங் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா எலெக்ஷன் வச்ச நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. முதல் கூட்டத்தொடர் என்னைக்கு நடக்குதோ அன்னையிலிருந்து அவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரியா. ரைட். ஞாபகம் வச்சுருங்க. ரைட். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட் நடக்குதுன்னு வச்சுருங்க, இவங்களுடைய பதவிக்காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். யார் பண்ணலான்னா குடியரசுத் தலைவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எவ்வளோ காலம்னு பார்த்தீங்கன்னா ஓராண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ன சம்பவம் நடக்குன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நடக்குது, உள்நாட்டு கலவரம், இல்லைனா அது ஒரு போர் நடக்குது. அப்போ அங்கே தான் கவனிப்பாங்க தவிர இங்கே வந்து எலெக்ஷன்ஸை வந்து கவனிச்சிட மாட்டாங்க. ஸோ அதனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, இதே ஆட்சி கூட ஒரு ஆண்டுகள் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வழங்கலாம். அப்போது ஓராண்டுக்கு அப்புறமும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா திரும்பியும் ஒரு ஆண்டு அகேன்ஸ்ட் என்ன கொடுப்பாரு, வாய்ப்பு கொடுப்பார். ஓகேவா, ரைட். ஒவ்வொரு ஆண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நெருக்கடி நிலை எப்பொழுது திரும்ப பெறுகிறதோ, அந்த திரும்ப பெறப்படுகிறேன், நான் இனிமேல் நெருக்கடி நிலை க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அவர் எமர்ஜென்சி க்ளோஸ்ட் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாருன்னா 6 மாதத்துக்குள்ளே திரும்ப எலெக்ஷன் வச்சு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த அவையினுடைய பதவிக்காலம் ஓராண்டுகள் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தது. இப்போ எப்படி மாறப்போகுதுன்னா, அவர் சொன்ன நாளிலிருந்து எமர்ஜென்சி எப்பொழுது விலக்கப்படுகிறதோ அதிலிருந்து 6 மாதம் மேல் நீட்டிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன வச்சு முடிச்சிரு, எலெக்ஷனை வச்சு முடிச்சு அடுத்த கேண்டிடேட்டை எடுத்துடணும். ஓகேவா, ரைட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது நம்ம ஆல்ரெடி தெரியும், பிரதமருடைய பரிந்துரையின்படி தான் அல்லது எந்த ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையிலேயோ குடியரசுத் தலைவர் மக்களவை என்ன பண்ணுவார்னா கலைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவருடைய இதிலே படிச்சிட்டோம். ஓகேவா, எப்படி பிரதமரை இஷ்டப்பட்டு எங்களுடைய ஆட்சி சரியில்லை, நாங்கள் தார்மீகமாக பதவி விலகுகிறேன் இல்லது எங்கள் அவையை கலைக்கிறேன்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்லணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சொன்னால் அவர் அந்த அவையை கலைச்சி விட்ருவார். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே எட்டப்பன்னு இருப்பானுவேன். என்னென்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே அவருக்கு சரியான போஸ்டிங்கை தான் கொடுக்கலன்னா அவங்க அரசுக்கு எதிராகவே உள்ளுக்கு வந்து வேலை பார்ப்பானுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சிகள் கூட டீலிங் பண்ணி பேசி முடிச்சுக்கிட்டு ஓட்டெடுப்பு நடத்த சொல்லுவாங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லிவிட்டு. எதிர்கட்சிக்காரன் தூண்டி விடுவான், மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை, இப்போ யாருக்கு மெஜாரிட்டின்னு பார்ப்போன்ட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டார்னா குடியரசுத் தலைவர் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுவார். அந்த நேரத்தில் ஆதரவு ஆளுங்கட்சிக்கு இல்லைன்னா, எதிர்கட்சிக்கு அவங்களோட அதிகமான பேர் ஆதரவு எண்ணிக்கை இருந்துச்சுன்னா அப்போ ஆட்சியை கலைப்பார். ரைட். அப்புறம் பாருங்கன்னா 1976ஆம் ஆண்டு, இது முக்கியமான நமக்கு தெரிஞ்ச ஒரு சட்ட திருத்தம் நடந்தது. நிறைய சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தத்தில் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு மினி அரசியல்னு சொல்லுவாங்க, அதாவது குறு அரசியல்னு சொல்லுவாங்க, அரசமைப்பு. ஓகேவா, நம்ம ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதின மாதிரி 42வது சட்ட திருத்தத்தில் 76ஆம் ஆண்டில் நிறைய சட்ட திருத்தங்களை மேற்கொள்வார்கள். அப்போ இந்த இது ரொம்ப முக்கியமாக படிக்கணும். 42 ஒன்று நீங்கள் எல்லாம் முக்கியமாக படிக்கணும், 44 ஒன்று முக்கியமாக படிக்கணும். 4 கூட்டினா 8, 4 கூட்டினீங்கன்னா கடைசி 6. ஸோ இதை வச்சு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். 42ங்கிறது 76, 44வது சட்ட திருத்தம்னா 78. இந்த வருஷத்தையும் இந்த அமெண்ட்மெண்ட்டையும் நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேவா, ரைட். அப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம்னா, அந்த டைம் இந்திரா காந்தி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 75, 76 ஒரு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவைக்காக மக்களவையினுடைய காலத்தை 5 ஆண்டுலேருந்து 6 ஆண்டாக திருத்தமே பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சரியா, குடியரசுத் தலைவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலை, சட்டத்து வழியாகவே திருத்துறாங்க. ஏன்னா பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இல்லை 6 ஆண்டுகளாக வச்சுக்கிடுறோம் அப்படின்ட்டு அவங்க தேவைக்காக அப்படி மாற்றினாங்க. ஆனால் 1978 புதுசாக வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி அதை நீக்கிட்டு மீண்டும் 5 ஆண்டாக குறைச்சிட்டாங்க. ஓகேவா, மக்களவையில் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. அந்த பதவி காலத்துக்கே பயங்கர அடி நடந்திருக்கு. 5ஆ 6ஆ, 6லேருந்து திரும்பியும் எங்கே மாதிரி இருக்குது, 5 ஆண்டாக குறைக்கப்பட்டது. ரைட். அப்புறம் 5வது மக்களவை, நீங்கள் இந்த மக்களவை வரிசையாக படிக்கணும். முதல் மக்களவை எந்த அரசாங்கம் இருந்துச்சு, 2வது மக்களவை காங்கிரஸில் யார் இருந்தால், 3வது மக்களவையில் யார் இருந்தால் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டு வந்து நெட்டில் தேடி நீங்கள் நோட்ஸில் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, நான் அந்த நோட்ஸில் வைக்கல, அடுத்த நாள் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணேன்னா அது கூட வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, 5வது மக்களவை 1971லேருந்து 77 வரைக்கும். எப்படி இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 6 வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆன மாதிரி தெரியும். 71லேருந்து 77 வரைக்கும்னா ஒரு 7 ஆண்டு காலம் இது நடந்திருக்கு. ஓகேவா, சரி. அடுத்தது 5வது மக்களவை அதன் காலத்தில் 2 ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படி 1 ஆண்டு கேட்கலாம். சரியா, அதனுடைய பதவி காலத்தில் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது எந்த மக்களவைன்னு கேட்டால் 5வது மக்களவை. காலம் பார்த்தீங்கன்னா 71லேருந்து 77. சரியா, ரைட். அடுத்தது
மக்களவை இதுவரை எத்தனை முறை கலைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 6 முறை. அது முடியக்கு முன்னாடியே. ஓகேவா? 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மக்களவை கலைச்சிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை முறை நடந்திருக்குன்னா 6 முறை நடந்திருக்கு. எந்த மக்களவையில் அப்படி கலைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 8 வரிசையாக வருது. இது ஈஸியாக படிச்சிடும். 4, 6, 8 கிளியர் ஆகிடுச்சா? அப்புறம் திரும்ப 9லேருந்து 2 2 ஆட் பண்ண மாதிரி 9க்கு அடுத்தது 11, அப்புறம் டைரெக்டாக 12th ஸ்டாண்டர்டை ஞாபகம் வச்சுருங்க. கடைசியாக 6க்கு 12. ஓகேவா? இப்போ ஞாபகம் வச்சுருப்பீங்க. 4, 6, 8, 9, 11, 12 இப்படி 6 மக்களவை என்ன பண்ணியிருக்கு? அதனுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாகவே கலைக்கப்பட்டுள்ளது. என்ன ஒரு நாள் நீங்கள் இதை நீங்களாகவே ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் மறக்காது. 4, 6, 8, 9, 11, 12. சரி, அடுத்தது மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துடுங்க. கேட்டிருக்கிறாங்க. ஒரு மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் அடிக்கடி இதில் அவன் கிராஸ் பண்ணுறது என்னதுன்னா அந்த ஏஜ். மக்களவை உறுப்பினராவதற்கு நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும்னா, உங்கள் ஏரியா எம்பி நிற்கணும்னா அவருக்கு வயசு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னா 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதே இது லோக்சபாவா? ராஜ்யசபாவுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 30 இருக்கணும். ஓகேவா? அதனால் அவன் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸை அடிக்கடி செட் பண்ணுறான். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இதே வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவன் பிறப்பின் வழியாக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ரூல் கிடையாது. அவன் எலெக்ஷனில் நிற்கும் போது அவன் யாராக இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது வம்சாவளியோ எந்த வழியோ இருந்துட்டு போட்டு அவன் எலெக்ஷனில் நிற்கும் போது அவன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அப்புறம் 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். கம்ப்ளீட்டாக இருக்கணும். அவர் நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் அவருக்கு பேர் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கணும். அவருக்கு பேர் அதில் இல்லாமல் இருந்து அவர் போய் நிற்க முடியாது. ஓகேவா? ரைட். அதுக்கு முறை இவ்வளோ ரூல்லாம் சேம் தான் எல்லா இடமும். எந்த அரசு நம்ம எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் மற்றவர் யார், குடியரசுத் தலைவர், பிரதமர் யாராக இருந்தாலுமே இந்த ரூல் அங்கே அப்ளை ஆகும். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது. ரைட். அப்புறம் மெண்டலாக இருக்கக்கூடாது. கடனை திருப்பி செலுத்த இயலாதவராக இருக்கக்கூடாது. இது முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்குது? குற்ற வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றிருத்தல் கூடாது. இப்போ இடையில ராகுல் காந்திக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தானுங்க ஏதோ ஒன்றுக்கு. ஓகேவா? அப்படி இந்த 2 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமாக மைண்டில் செட் பண்ணிக்கிடுங்க. ரைட். அப்புறம் நம்ம மக்களவையில் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். டிவியில் பார்த்துருப்பீங்க. லோக்சபாவினுடைய சபாநாயகரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யார் எப்படின்னு பார்த்துக்கிடுவோம். லோக்சபாவினுடைய சபாநாயகர் கடைசியாக ஓம் பிர்லா இருந்தார் எனக்கு தெரிஞ்சு. இப்போ யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அதுக்கு முறை மாற்றினாங்களாங்கிறத நான் கவனிக்கலை. இடையில ஓம் பிர்லாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. தூக்கிடலாமா அப்படி இப்படின்ட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்து, சரி நம்ம 2வது பார்த்துக்கலாம். ஒன்று செக் பண்ணிக்கணும்னா, இப்போ கரண்டாக எப்போ படித்தாலும் அப்படி தான். கரண்டாக யார் இருக்காங்கன்னு ஒன்று நீங்கள் இது பண்ணணும். நோட்ஸ் பழைய நோட்ஸாக இருக்கலாம். நீங்கள் எங்கேயா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க, அன்னைக்கு அவனுக்கு பேர் இருக்கும். அதுக்காண்டி அவன் கிடையாது. ஓகேவா? நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது என்னைக்குனாலும் சரி தான், ரிவைஸ் பண்ணாலும் சரி தான், இப்போ சபாநாயகர் யார்? ஓகேவா? அதை நீங்கள் அதில் எப்போவுமே ஒரு நோட் பண்ணி வைக்கக்கூடிய கொஸ்டின் மார்க் போட்டு தான் வைக்கணும். அந்த இயருக்கு இவர் இருந்தாருன்னு எழுதி வச்சுக்கலாம் பக்கத்தில். இப்போ யார் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கணும். எப்போ நீங்கள் படித்தாலும் அதை தேடி படிக்கணும். மக்களவையின் தலைவர் சபாநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இவர் தான் அங்கே ஆளினால் அழகராஜா அப்படின்னு வச்சுக்கிடுங்க. முதல் கூட்டத்தில் அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தான். அந்த உறுப்பினர்களுக்குள்ளாலே ஒரு எலெக்ஷன்ஸ் மாதிரி தான். ஓகேவா? அந்த உறுப்பினர்களுக்குள்ளாலே ஒரு தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஆளை. யார்? அவர் சபாநாயகர். இவருக்கு இன்னொரு ஆளும் தேர்ந்தெடுப்பாங்க. சப் சபாநாயகர், துணை சபாநாயகர்னு ஒரு ஆளையும் தேர்ந்தெடுப்பார்கள். ரைட். இந்த சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா, மக்களவை கலைக்கப்பட்டாலும் மக்களவை யாராவது கலைச்சாங்கன்னா புதிய சபாநாயகர் அந்த போஸ்டிங்கில் உட்கார்ற வரைக்கும் அந்த சீட்டில் அவர் தான் இருப்பார். புரியுதா? அந்த புதிய சீட்டுக்கான புதிய நபர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் ஆட்சி கலைக்கப்படலாம், அல்லது 2வது எலெக்ஷன் வச்சு புதிய நபரை தேர்ந்தெடுக்கலாம், முதல் நாள் கூட்டமாக இருக்கலாம்.
அந்த புதிய நபரை தேர்ந்தெடுக்கும் வரையில் அதில் சிட்டிங்கில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களவை சபாநாயகர். மீது எல்லாரும் பதவி விலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த சபாநாயகர் ஒத்தைக்கு தான் இருப்பார் வெயிட் பண்ணிவிட்டு. அந்த சீட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்ட்டு. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. அவர் பதவியில் இருப்பார். இவருடைய பணிகள் அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கணும். இவருடைய பதவிகள் என்னென்ன, பணிகள் என்ன, அதிகாரங்கள் என்னென்னு பாருங்கள். இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துபவர் பிரதமர்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. ஸ்டேட்மெண்ட்டில் மாட்டிக்கிடக்கூடாது. அந்த அவை நடவடிக்கைகளுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியது யாருன்னா சபாநாயகர். அதே மாதிரி அங்கே ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இவருடைய முடிவு தான் இறுதியாக இருக்கும். இங்கே தமிழக சட்டசபையை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அப்பாவுன்னு ஒரு எம்எல்ஏ இருப்பார். அவருடைய முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, யார் என்னென்னு பேசிகிட்டு இருந்தாலும் அவர் என்ன செய்வார், அவருக்கு வாயை ஆஃப் பண்ணிடுவார். ரைட், நீங்கள் பேசுனதெல்லாம் போதும் உட்காருங்கம்பார். ரைட், அப்படிப்பட்ட சபாநாயகருடைய முடிவு தான் இறுதியாக இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த அவை நடவடிக்கைகளுக்கு தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். சபாநாயகர் வந்துட்டு இருக்காங்கடா. அப்போ சபாநாயகருடைய முடிவு தான் இறுதியான ஒரு முடிவாக இருக்கும். அவர் தான் நடுவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரை யாருமே என்ன பண்ண முடியாது, கொஸ்டினரி கேட்க முடியாத மாதிரி அவருடைய முடிவு இறுதியான முடிவு. அதே மாதிரி அவர் ஒரு கூட்டம் வைக்கிறாரு. அந்த கூட்டத்தில் 10% உறுப்பினர்கள் வரலைன்னா அவையை ஒத்தி வைப்பார். 10% உறுப்பினர்கள் வராத பொழுது அவையை ஒத்தி வைக்கக்கூடிய பவர் அவருக்கு இருக்குது. ஓகேவா, ரைட். இது முக்கியமான பாயிண்ட். அவையை எப்பொழுது ஒத்தி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10% உறுப்பினர்கள் அவைக்கு வராவிட்டால் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா அந்த அவையை அவர் ஒத்தி வைக்கலாம். அதே மாதிரி இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? இவர் தான். ஆர்டிக்கிள் என்ன சொல்லிச்சோம், 108 சொல்லிச்சு. கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? சபாநாயகர். ஓகேவா. அப்புறம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா அது பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர் இவர் தான். இவர்கிட்ட போய்கிட்டு தான் அது பண மசோதாவா ஆர்டினரி மசோதாவாங்கிறத அவர் டிசைட் பண்ணி அந்த செக்ஷனுக்கு ஒதுக்குவார். ஓகேவா, ரைட். இதுவும் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள், நிறைய குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களினுடைய தலைவர்களையும் நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர். இந்த பாயிண்ட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும், அடிக்கடி படிக்கணும். பொதுவாகவே நம்ம நியமனம் வந்தாலே நம்ம குடியரசுத் தலைவரை சொல்லுவோம். ஓகேவா, இது எல்லாரும் இயல்பு தான். மேக்ஸிமம் நம்ம பார்லிமெண்ட்ரி பிரதமரை நியமித்தது குடியரசுத் தலைவர், அப்படி இப்படி நிறைய படிச்சிருப்போம். அப்படி தானே, ரைட். எல்லா அரசு முக்கியமான UPSC இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரங்கள், தேர்தல் ஆணையர்கள் எல்லாரையும் நியமிப்பது குடியரசுத் தலைவர்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்கள ஆடிட்டு போயிடுவோம். சரி, அப்போ எல்லா பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்களையும், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுக்களின் தலைவர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டால் இந்த சபாநாயகர். பிரதமரும் கொடுத்து வச்சுருப்பானுங்க, பிரதமரும் இல்லை, சபாநாயகர். ஞாபகம் வச்சுருங்க. என்னென்ன குழுக்கள் பாருங்கள். விதிகள் குழு, ரூல்ஸ் போடக்கூடிய குழுக்கள். அப்புறம் அலுவல் சம்மந்தமாக ஆலோசனை குழு. சரியா, ரைட்டு. அது ஒரு அட்வைசரி கமிட்டி. அப்புறம் பொதுவான ஒரு குழு இருக்குது, காமன் கமிட்டின்னு, அட்வைசரி ஜென்ரல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ரைட். இதனுடைய தலைவர்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் அதுக்கு தலைவர். இந்த குழுக்களின் தலைவரை நியமித்தார்னு பார்த்தோம்னா மற்ற குழுக்களுக்கெல்லாம் புதிய தலைவர் போடுவார். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட 3 குழுக்களுக்கு யார் தலைவர்னு கேட்டிங்கன்னா சபாநாயகர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்கூலில் அண்டர்லைன் பண்ணி வைப்பீங்களா, முக்கியம் 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 முக்கியம். அதே மாதிரி இது முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னென்ன குழுக்கள்? விதிகள், சரியா, ரூல்ஸுக்கு. அப்புறம் அட்வைசரி கமிட்டி, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டின்னு இருக்குது. அப்புறம் ஜென்ரல் கமிட்டி. இந்த கமிட்டிக்கெல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டால் சபாநாயகர். அப்புறம் நீங்கள் ஒரு கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டம், அது ஒரு ஆர்டிக்கிள் உண்டுப்பா. 52 அமெண்ட்மெண்ட் ஆக்டா இது ஒன்று காணும். 52 தான் நினைக்கிறேன். அது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணுமே, நான் எடுக்க மறந்துட்டேன். ரைட். நீங்கள் படிக்கும்போது கட்சித்தாவலுக்கு என்ன ஆக்ட்னு பாருங்கள், இல்லை என்ன அமெண்ட்மெண்ட்னு ஒன்று பார்த்துருங்க. ஓகேவா, நோட் பண்ணி வைங்க. நான் நாளைக்கு அடுத்த நாள் பாயிண்ட்ஸில் அதை ஆட் பண்ணிடுறேன். இல்லை நான் இப்போ உடனே போட்டு விட்ருவேன். கட்சித்தாவல் தடை சட்டம், ஏன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்டா இல்லை ஆர்டிக்கிளா ஏதோ ஒன்று உண்டு, பார்த்துடுங்க. 52ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரைட். அடுத்தது, அப்போ ஒரு கட்சித்தாவல் தடை சட்டத்தை அப்ளை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமரும் கிடையாது, குடியரசுத் தலைவரும் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட்ரி செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் ஒரு MP அடுத்த கட்சிக்கு
ஆதரவு கொடுத்து அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்றால் அவர் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவருக்கு உறுப்பினர் பதவியை தகுதி நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகருக்கு இருக்குது. ஓகேவா? நீ சும்மா இருந்துட்டு போகலாம். ஆனால் எதிர்கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு சார்பாக நீ கட்சி தாவல்னா என்னது, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவக்கூடியது, அதை தடை பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி இவர் மீறினார்னா அந்த உறுப்பினருக்குங்கிற அந்தஸ்து போயிடும். ஓகேவா? அன்னையிலேருந்து அவர் நீக்கம் செய்யப்படுகிறார். ரைட். அதே மாதிரி பாராளுமன்ற தலைமை செயலகத்தின் பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு தலைமை செயலகம் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, லோக்சபா எக்ஸிக்யூட்டிவ். அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த செயலகத்தினுடைய நிர்வாக தலைவர் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை சபாநாயகர் தான் பாராளுமன்ற செயலகத்தின் தலைவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிரதமர்னு போடுவோம், இல்லை வேறு யாரையா போடுவோம். ஓகேவா? ஆனால் அந்த பாராளுமன்ற தலைமை செயலகம் பாராளுமன்ற பிரதமர் அலுவலகத்துக்கு வேறு, இது பாராளுமன்ற தலைமை செயலகத்துக்கு நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மக்களவை சபாநாயகர் வருவார். துணை குடியரசுத் தலைவர்லாம் போட்டுறாதுங்க, பார்லிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு. ரைட். அதே மாதிரி உறுப்பினர்கள்லாம் ஒழுங்காக இருக்காங்களா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லாம் உறுதி செய்வது யார்? இவர் தான். உறுப்பினர்களை கேள்வி எழுப்பதற்கு அனுமதிப்பது. ஓரளவுக்கு எந்திரிச்சு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கேள்வி அவங்கவுங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தான் அவங்கவுங்க கொஸ்டின் கேட்க முடியும். அவர்கள் பேசுவதற்கு நேரம் கொடுக்கணும். எத்தனை நிமிஷம்னு சொல்லி ஒதுக்குவார். அதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெளில அடிச்சுக்கிட்டே இருப்பார். நிறுத்துங்க, போதும் 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 பாரு. அவங்க ப்ளீஸ் பண்ணி கூட கொஞ்சம் டைம் வாங்கி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஒழுங்கில்லாத ஒரு சென்டென்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த ஆட்சேபனை குறிப்பிலிருந்து பதிவேடு அவங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நோட்டில் எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பதிவேட்டிலேருந்து அந்த வார்த்தையை நீக்கணும். அதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சபாநாயகருக்கு தான் இருக்குது. இங்கே தமிழக சட்டசபையில் அடிக்கடி நடக்கும். அந்த அவங்க சொல்கிறத நாங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம், அந்த இது ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது பேசுவாங்களா, பேசும்பொழுது அது ரெக்கார்டாக என்றைக்கும் பதிவில் இருந்துரும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன்னு சொல்லி அப்பாவும் சொல்லுவார். ரைட்டா? அதே மாதிரி நன்றி தெரிவிக்கும் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதை யார் முன்மொழிவது? குடியரசுத் தலைவர் பேசிட்டு போகிறல, அதுக்கு நன்றி தெரிவிக்கும் முறையை யார் சொல்லணும்னா சபாநாயகர் தான், பிரதமர் சொல்ல மாட்டார். ஓகேவா? ஞாபகம் வச்சுடுங்க. நம்ம தமிழக சட்டசபையில் அடிக்கடி நடக்கும். ஆளுநர் வருவார், அப்படியே அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். ரைட். அப்போ அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வேலையை செய்யக்கூடிய யாருன்னா சபாநாயகர் தான் வந்து செய்யணும். அப்புறம் அவையினுடைய விதிகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களை அவையிலிருந்து என்ன செய்வாங்க, எங்கள் கூண்டு கட்டத்துக்கு வெளியேறிவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கும். நம்ம தமிழக சட்டசபையில் நடக்கும். அடிக்கடி எடப்பாடியை தூக்கி வெளியே கொண்டு போடுவாங்க, இல்லைன்னா சிஎம் ஸ்டாலின் அவருக்கு தூக்கி வெளியே போட்டிருந்தாங்க. அப்போ அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சிட்டுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் எங்கே நடக்கும்னா அவைக்குள்ளே நடக்கும். அடிப்படி தான் நடக்கும். சரியா? அப்படியே அவங்களுக்கு தனி போலீஸ், அவங்க போலீஸ் கிடையாது, அவங்க அவை பாதுகாவலர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, இவங்களை தூக்கி கொண்டு வெளியே போடுவாங்க. இதுக்குள்ளே வந்து கோர்ட்டோ ஏதோ வந்து கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு இவங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதனால் அவங்க வந்து பொசிஷன் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கோர்ட் வந்து இவங்க அவை நடவடிக்கைகளை தலையிட முடியாது. ஓகேவா? அதனால் இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ், இவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவைக்குள்ளேருந்து தூக்கி வெளியே எறிஞ்சிடுவாங்க. ரைட். அதே மாதிரி ஒரு சட்ட திருத்தம் முன்மொழிவதற்கு யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்? சபாநாயகரின் அனுமதி பெற வேண்டும். எல்லாமே அப்போ அங்கே என்ன சொன்னோம், ஆளினால் யார்? இவர் தான். அந்த திருத்த சட்டத்தை முன்வரவே அனுமதிப்பதா இல்லையா என்பதை சபாநாயகரே தீர்மானிப்பார். திருத்த சட்டம்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஒரு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா யார்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி பெறணும். ரைட். அதே மாதிரி உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு அளிக்கும் பதில்கள், விளக்கங்கள், அறிக்கைகள் அனைத்துமே யாரை நோக்கி கொஸ்டின் போயிட்டுருக்குன்னா தலைவரை பார்த்து தான் கேட்பாங்க. சபாநாயகரை பார்த்து தான் கொஸ்டின் இது பண்ணுவாங்க. எங்களுக்கு கேட்டு பதில் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எங்கள் ஊருக்கு ஒரு அது வேணும், நூலகம் வேணும், எங்களுக்கு ஊரில் ஒரு விளையாட்டு மைதானம் வேணும், அதுக்கு அந்த ஏரியா எம்பி என்ன சொல்கிறாரு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சபாநாயகரை பார்த்து தான் கொஸ்டினரி எழுப்புவாங்க. டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. அந்த அமைச்சரை பார்த்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஆவணம் செய்யுமாறு சபாநாயகரை பார்த்து கேட்பாங்க. சபாநாயகர் அந்த அமைச்சர் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அந்த அமைச்சர், டிபார்ட்மெண்ட் அமைச்சர் என்ன செய்வார், அதுக்கான பதிலை கொடுப்பார். ரைட். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கேஸ்டிங் ஓட்டுன்னு ஒன்று படிச்சிருப்போம். ஆர்டிக்கிள் 100. கேஸ்டிங் ஓட்டுனா ஆர்டிக்கிள் 100. இந்த 100 என்ன சொல்லுதுன்னா, ஓட்டு ரெண்டு கட்சிக்கும் ஏதாவது ஒரு இதை பற்றி தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஓட்டு நடத்துவாங்க. அந்த ஓட்டிங்கில் ரெண்டு சைடும், எதிர்கட்சியும் ஆளுங்கட்சிக்கும் எதிரும் ஒரே மாதிரி ஓட்டிங் வந்துட்டு எதிர்பாராத அரிய நிகழ்வுகள் நடக்கும். அந்த டைமில் ஒரு ஓட்டு தேவைப்படும். அந்த ஒரு ஓட்டு யார் போட்டுக்கலாம், இந்த சபாநாயகர் போட்டுக்கலாம். அவர் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். அவரை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. இது ஆர்டிக்கிள் 100. அதே
இது வந்து லோக்சபாவுக்கும் பொருந்தும், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் பொருந்தும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஆர்டிக்கிள் 100. அதேமாதிரி மக்களவை உறுப்பினர் தனது பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? பிரதமர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, சபாநாயகர்கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும். இப்போ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ என்ன பண்ணுறாருன்னா, நான் பதவியை தொடரல சார், நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிற கடிதத்தை கொண்டு கொடுக்கறதா இருந்தால், அது நம்ம சட்டமன்றமாக இருந்துச்சுன்னா அப்பாவிட்ட கொண்டு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு எம்எல்ஏ நான் ராஜினாமா பண்ணுறேன்னு. அதே இது மத்திய அரசில் உள்ள மக்களவையாக இருந்துச்சுன்னா அவர் கொண்டு சபாநாயகர், அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் சபாநாயகர்கிட்ட கொண்டு அந்த கடிதத்தை கொடுப்பார். எத்தனை பேஜ் இருக்கு? 2. லாஸ்ட் பேஜ் கிட்ட வந்துட்டோம். சரி, அப்புறம் சபாநாயகருடைய பதவி விலகல் மற்றும் பதவி நீக்கம். சபாநாயகரே பதவி விலக போகிறாரு. அப்போ அவர் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? துணை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். பிரதமர்கிட்ட கொடுக்க முடியாது, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்க மாட்டார். துணை சபாநாயகர், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுலேயே நீங்கள் மாட்டுவீங்க. பொதுவாகவே நம்ம வந்து ராஜினாமா கடிதத்தை பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து தான் பழக்கம். இங்கே வந்து சபாநாயகர் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா துணை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அப்புறம் சபாநாயகர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா, அவரே விருப்பப்பட்டு போகாமல் இருந்து நம்மளே விரட்டணும்னு நினச்சோன்னு வச்சுடுங்க, ஒரு பதவி நீக்க தீர்மானம் ஒன்று போட்டு அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆதரவு எவ்வளோ இருக்குன்னா 50 உறுப்பினர்கள் ஆதரவு வேணும். ஆமாம், இவர் சரியில்லைப்பா, இவரை தூக்கி மாற்றுங்க, ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா 50 உறுப்பினர் ஆதரவு கொடுக்கணும். மேலும் பதவி நீக்க தீர்மானத்தினுடைய நகலை அவருக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த கொண்டு வரது அவையில் வந்து ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 14 நாளைக்கு முன்னாடி அவருக்கு கையில் இப்படி உங்களுக்கு மேலே குற்றச்சாட்டு இருக்குது, நாங்கள் உங்களை 50 பேர் ஆதரவாக நாங்கள் உங்களை நீக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நகல் அவருக்கு கையில் கொடுக்கணும். அவருக்கு சைடு நியாயத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அதுக்கு தான் அந்த 14 நாள். அவர் சொல்லாமல் இருக்கலாம், சொல்லவும் செய்யலாம், அவருக்கு பதிலாக யாரையாவது அனுப்பியும் பதில் சொல்லலாம். அப்போது அந்த அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம், அது வேறு. சிறப்பு பெரும்பான்மைனா உங்களுக்கு தெரியும், 2/3 மெஜாரிட்டி, 3ல் 2 பங்கு ஆதரவு இருந்ததுன்னா அவரை வந்து என்ன செய்யலாம்? பதவி நீக்கப்படுவார். யார்? சபாநாயகர் பதவி நீக்கப்படுதல். அடுத்து லாஸ்ட்டு, யார் இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பியூர் ஒயிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் சபாநாயகர் 1921. அப்புறம் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர்னு ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்டாங்கன்னா மாவுலாங்கர். இது அடிக்கடி கேட்பாங்க. ஜிவி மாவுலாங்கர், ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி இவர் யார்? ஜிவி மாவுலாங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர். அப்புறம் இப்படி ஒரு சபாநாயகர் எந்த பதவிக்கு போயிருக்காரு? குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்த ஒரே மக்களவை சபாநாயகர் அப்படி ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஓகேவா? இவர் யாராக இருந்திருக்கிறாரு? சபாநாயகராக இருந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு ஜெயித்த ஒரு நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி. அதே மாதிரி மிக குறுகிய காலம் சபாநாயகர் போஸ்டிங் B.R. பகத். கொஞ்ச நாள் தான் சபாநாயகர் பதவி வைத்தார். எத்தனை நாள் எனக்கு தெரியல, முடிஞ்சால் நீங்கள் தேடி படிச்சுக்கிடுங்க. அதே மாதிரி 2 மக்களவைகளில் முழு காலம் சபாநாயகராக இருந்து பெருமை பெற்றவர் பல்ராம் ஜாக்கர். 2 மக்களவைகள் கண்டினியூஸாக, சரியா, 2 மக்களவைகளில் முழு காலமே சபாநாயகராக இருந்து அந்த டைமில் பெருமை பெற்றவர் பல்ராம் ஜாக்கர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு இப்போது இந்த ஓம் பிர்லா எப்பத்துலேருந்து தொடராருன்னு ஒன்று பார்த்துடுங்க. ஏன்னா மோடி கவர்மெண்ட்டு கண்டினியூஸாக 3வது வருஷம் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சும்மா மாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பல்ராம் ஜாக்கரா இல்லை ஓம் பிர்லாவான்னு எனக்கு ஒரு டவுட் வருது இந்த இடத்துல. நீங்கள் இதை ஒன்றும் செக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் 1925ஆம் ஆண்டில் வித்தல் பாய் பட்டேல், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 1921 பியூரிக் ஒயிட்டுங்கிற வெள்ளைக்காரன் தான் சபாநாயகராக இருந்தான். அதில் ஒரு இந்திய நபர் வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சியில் சபாநாயகராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா 1925 வித்தல் பாய், வெள்ளைக்காரனே வித்துட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. எப்போ? 1925 வித்தல் பாய் பட்டேல் மத்திய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய சபாநாயகராக பதவி வகித்தார். ஓகேப்பா?